மேடை பேச்சிலும் எழுத்தாற்றலிலும் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? தேசத்தின் வளர்ச்சிக்காக குரல் கொடுக்க துடிப்பவரா? பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி நடத்தும் மாபெரும் இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி பட்டறை வரும் ஞாயிற்றுக்கிழமை 15/2/2026 அன்று சென்னையில் நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அசாம் மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி கவுஹாத்தியில் ரோட் ஷோ நடத்தினார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அசாம் மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி கவுஹாத்தியில் ரோட் ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறங்களிலும் அசாம் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவிகரசன் இணைகிறார். கவிகரசன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் அசாம் மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே சிப்ருகர்ல அவசர கால தரையிறங்கம், விமான தரையிறங்கம் அந்த தளத்துல இறங்கி அவங்க அந்த சோதனைகள் எல்லாம் பார்த்தாங்க. அதே மாதிரி வான்படையினருடைய சாகச நிகழ்ச்சிகளையும் அவங்க பார்த்தாங்க. அந்த அவசர கால தரையிறங்கக்கூடிய இடம் இந்திய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கவுஹாத்திக்கு வர்றாங்க. அங்க ரோட் ஷோ நடத்துறாங்க. அந்த ரோட் ஷோல சாலையின் இருபுறமும் பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் பிரதமர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது 3030 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறாரு. இந்த பாலம் நதிக்கு நடுவுல கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த குறிப்பிட்ட பகுதி நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதேனும் நில அதிர்வுகள் ஏற்பட்டால் கூட பாதிப்பு ஏற்படாத வகையில தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாலத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலை நன்றாகத்தான் இருக்கிறதா அப்படின்னு எப்பவுமே பார்க்கறதுக்காக ஒரு ரியல் டைம் மானிட்டர் சிஸ்டமும் இதுல பொருத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பவுமே நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் ஏற்படலைன்னாலும் இந்த பாலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியும். அதனால பாலத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்பவுமே உறுதியாக இருப்பதை நம்மால கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோட இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு புதிய அடுத்த படி அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறாங்க. பிரம்மபுத்திரா நதிக்கு மேல கட்டப்பட்டிருக்கூடிய இந்த பாலத்தை பாஸ்கர் வர்மா சேத்து பாலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுதான் அதோடைய பெயர். தற்போது பாலத்தை திறந்து வைத்து அந்த பாலத்துல பிரதமர் அவர்கள் போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மேலும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும், புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், முடிவுற்ற திட்டங்களை ஆரம்பிச்சு வைக்க போற பணிகள்லையும் பிரதமர் அவர்கள் ஈடுபட போறாரு. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவிகரசன்.